வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான மார்கன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். ஆக்சுவலா ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, பெண்களை தொடர்ச்சியா கொலை பண்றான். அதுவும் பெண்கள் உடம்பு கருப்பா மாறுற மாதிரி மாத்தி கொலை பண்றான். படத்தோட ஹீரோ போலீஸா இருப்பாரு. அவரே இந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாரு. அந்த குற்றவாளி யாரு, எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்றான் அப்படின்றத தேடி அலையிறாரு. குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் படத்தோட கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அபார்ட்மெண்ட்டை விட்டு ஒரு பொண்ணு கிளம்புறத காட்டுறாங்க. இந்த பொண்ணு பேரு வெண்ணிலா அப்படின்றது. இந்த பொண்ணோட உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்கு போல. இந்த பொண்ணுக்கே தெரியாம இந்த பொண்ணை போலீஸுங்க ஃபாலோ பண்றாங்க. எப்படியாவது இந்த பொண்ணை காப்பாத்தணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஆபத்து வரப்போகுது அப்படின்றது கிளியரா தெரியல. இங்கதான் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு ஸ்பாட்டுக்கு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருக்க நபர் இருக்கான் பாத்தீங்களா, ரம்யான்ற ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி ரம்யாவை காட்டுறாங்க. அந்த ரம்யா பாய் ஃப்ரெண்டு கூட ஒரு இடத்துக்கு வந்து இறங்குறாங்க. இன்னைக்கு பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க போல. இந்த பாய் ஃப்ரெண்டு இவங்களுக்காக ஒரு செயினையும் பிரசன்ட் பண்ணிருக்காரு. வீடு வரைக்கும் வந்து விடவான்னு கேக்குறாரு. இல்லடா, இங்க இருந்து நானே போய்க்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ரம்யாவும் நடந்து இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கில்லர் இருக்கான்ல, இந்த ரம்யா நடந்து வந்துட்டு இருக்கிறத பாக்குறான். சட்டுன்னு ரம்யாவுக்கு தெரியாம பின்னாடி வந்து அட்டாக் பண்றான். ஒரு ஊசியா அவங்களோட கழுத்துலயே குத்திடுறான். அந்த ஊசியை குத்துனோன்னா அவங்க உடம்பெல்லாம் கருப்பா மாறிட்டு இருக்கு. இப்ப இந்த கில்லர் இருக்கான்ல, இவங்களை தூக்கி இவனோட கார்ல போட்டுடுறான். சைலண்டா இங்க இருந்து கிளம்பணும்னு யோசிக்கிறான். அப்பதான் இவங்களை பிடிச்ச இடத்துல தெரியாம செயினை விட்டுட்டோம் அப்படின்றது கில்லருக்கு தெரிய வருது. அதை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவனுமே எடுக்கிறதுக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறான். இவன் வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வரான்ல. இப்போ ஒரு இடத்துல நின்று மூச்சு வாங்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு ஆந்த இருக்கு. அது இவனை அட்டாக் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒரு குப்பை தொட்டியில ஒரு பொண்ணோட பாடி கிடைக்குது. இத பாக்குறவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணோட பாடி முழுக்க கருப்பு கலர்ல மாறி இருக்கு. என்ன இப்படி மாறி இருக்குன்ற மாதிரி தான் எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இங்கதான் மார்கன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இந்த ஸ்பாட்டுக்கு இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் லேடியும் வந்துடுறாங்க. என்ன ஏதுன்ற மாதிரி விசாரணை பண்றாங்க. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க கிரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசி பாக்குறாங்க. ஆனா பிரோஜனமா இவங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்ப மும்பையை நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் துருவன்னு படத்தோட ஹீரோ இருக்காரு. இவர் தூங்கிட்டு இருக்காரு. காலையில ரொம்ப லேட்டா கண்முழிக்கிறாரு. அப்பதான் இவருக்கு தெரிஞ்சவர்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜை பாக்குறவர் ஷாக் ஆயிடுறாரு. ரம்யான்னு ஒரு பொண்ணு இறந்து போயிருக்காங்கல்ல, அந்த போட்டோவை தான் அனுப்பி வச்சிருக்காரு. நம்ம பொண்ணு இறந்து போன மாதிரியே இறந்து போயிருக்காளே அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இவரோட முகத்திலயும் ஒரு பக்கம் கருப்பா இருக்கு. இவருமே அந்த கில்லர்னால பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. சார், அந்த கில்லர் இப்ப சென்னையில இருக்கான் போல சார். நான் சென்னைக்கு போறேன் சார், என்ன அனுப்பி வைங்கன்ற மாதிரிலாம் டீம் கிட்ட பேசுறாரு. அப்படிலாம் அனுப்ப முடியாதுன்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க சொல்றாங்க. அப்ப என்னோட வேலையை நான் விடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்பதானே இன்ஸ்பெக்டர் கேஸ கையில எடுத்திருக்காரு. அதை பத்தி எல்லாம் டிஜிபி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவர் எக்ஸ்பிளைன் பண்றதை டிஜிபி பெருசா கவனிக்க மாட்டாரு. டிஜிபி யாருக்காகவோ வெயிட் பண்றாரு. யாருக்காக வெயிட் பண்றாருன்னா நம்ம ஹீரோக்காக தான் வெயிட் பண்றாரு. ஹீரோவும் இவரும் ஃப்ரெண்டு போல. ஹீரோவை இந்த கேஸை விசாரிக்க சொல்லிட்டாரு. அபிஷியலா விசாரிக்க முடியாது, அன்அபிஷியலா விசாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வருது. சார், இதெல்லாம் சரியில்லை சார், நானே சால்வ் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்துப்பான்ற மாதிரி டிஜிபி சொல்லிட்டாரு. நீ சப்போர்ட்டிவா இருன்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டாரு. அதாவது இன்ஸ்பெக்டர் அசிஸ்டண்டா ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப கிரைம் நடந்த ஸ்பாட்டை வந்து ஹீரோ பாக்குறாரு. சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணோட பர்த்டே அன்னைக்கு தான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. இதுதான் என்னோட பெஸ்ட் பர்த்டேன்ற மாதிரி ரம்யா போஸ்ட் போட்டிருப்பாங்க. கில்லர் சாவடிச்சதுக்கு அப்புறம் இதுதான் என்னோட வர்ஸ்ட் பர்த்டேன்ற மாதிரி போஸ்ட் போட்டிருக்கான். அவங்க கிட்ட தான் போன் இருக்கு போல சார். அந்த போனை டெஸ்ட்ராய் பண்ணிட்டான், ட்ரேஸ் பண்ண முடியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரம்யாவோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கணுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ரம்யாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அவரு போட்டோகிராஃபரா இருப்பாரு. இப்ப அந்த ஸ்டுடியோக்கு போலான்ற மாதிரி இவங்க வந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு டைரக்டர் சினிமா சம்பந்தமா ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே ஹீரோவும் அந்த பாய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வராரு. அந்த பாய் ஃப்ரெண்டு பேரு திவாகர் அப்படின்றது. நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தானே பர்த்டே பார்ட்டியை கொண்டாடினீங்க, அங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் எனக்கு காட்டுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. சரின்ற மாதிரி அந்த பாய் ஃப்ரெண்டோ போட்டோஸ் எல்லாம் காட்டுறாரு. அந்த போட்டோல அவங்க ஒரு செயின் போட்டிருக்காங்க. இவர் தான் கிஃப்டா தந்திருக்காருன்னு தெரிய வருது. ஆனா இந்த செயின் அந்த பொண்ணோட பாடியில கிடைச்சிருக்காது. இந்த செயின் மட்டும் எதுக்காக கிடைக்கல, அப்ப கில்லர் எடுத்துட்டு போயிட்டானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வருது. இந்த செயினை எங்க வாங்குனீங்கன்ற மாதிரி திவாகர் கிட்ட கேக்குறாரு.
சரி என் ஃப்ரெண்ட் அமெரிக்கால இருக்கான், அவன் மூலியமா தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி திவாகரும் சொல்றாரு. வீட்டுக்கு பக்கத்துல டிராப் பண்ணேன்னு பாய் ஃப்ரெண்ட் சொன்னார்ல, அங்க இருந்து இவங்க சிசிடிவியை செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு கார் கிராஸ் பண்ணி போகுது. அதுல ஃபேக் நம்பர் பிளேட் ஒட்டி இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. கண்டிப்பா கில்லர் இந்த காரை தான் யூஸ் பண்ணிருக்கான்றத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த சந்தில இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இவங்க கேட்டு வாங்கியிருப்பாங்க. இப்ப அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணலான்ற மாதிரி செக் பண்றாங்க. அப்பதான் பிளாக் கலர் Dress போட்டு ஒருத்தன் ஓடிட்டு இருக்கிறது பதிவாயிருக்கு. இவன் கூட கில்லரா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு பகுதியை செக் பண்ணலாம்னு பார்த்தா அந்த சிசிடிவி உங்களுக்கு கிடைக்கல. சீக்கிரமா அந்த சிசிடிவியை ஏற்பாடு பண்ணுங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அங்க ஒரு மீன் கடை இருக்கும், அங்க சிசிடிவியும் இருக்கும். அந்த கடைக்காரர் கிட்ட பேசி பாக்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பத்திலாம் தெரியாது சார், என் பையனுக்கு தான் தெரியும், அவன் வந்தோடனே எடுத்து தரேன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இங்க இருக்க யாராவது ஏதாவது பார்த்தாங்களான்ற மாதிரி இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க ஜீப்ல போயிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ ஒரு காரை பாக்குறாரு. அந்த காருக்கு பின்னாடி அந்த செயினோட டிசைன் வரைஞ்சிருக்கு. நிறுத்துங்க, அந்த காரை ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுகிட்ட சொல்றாரு. அவருமே காரை ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துல புடிச்சிடுறாரு. கில்லர் தான் இந்த டிசைனை வரைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. எப்படி இந்த டிசைன் வந்ததுன்ற மாதிரி கார் ஓனர் கிட்ட கேக்குறாங்க. நிறுத்தின இடத்துல யாராவது கிறுக்கி வச்சிருப்பாங்கன்ற மாதிரி அவருமே சொல்றாரு. நான் அழைக்கிறேன்னு அழைக்கிறதுக்கு போறாரு. அழைக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் தடுத்துடுறாரு. கில்லர் தான் வரைஞ்சிருக்கானா, அவனோட கைரேகை கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல, கைரேகையை எடுத்துக்கோங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஆளுங்களுமே கைரேகையை எடுத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ திவாகருக்கு கால் பண்றாரு. நீங்க வாங்கி தந்தீங்கல்ல அந்த செயினை எங்கேயாவது வரைஞ்சு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கல சார், நான் இப்ப பிளைட்ல இருக்கேன்ற மாதிரி அவர் காலை கட் பண்ணிடுறாரு. என்ன பேசிட்டு இருக்கும் போதே கட் பண்ணிட்டான்னு இவரும் யோசிக்கிறாரு. கிரைம் ரெக்கார்டு கூட அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்றாங்க. மேட்ச் ஆயிருது. தமிழ் அறிவு அப்படின்ற ஒரு நபர் கூட தான் மேட்ச் ஆகுது. அவன் ஒரு ட்ரக் கேஸ்ல மாட்டிருப்பான். சார் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுமே கால் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அமெரிக்கால இருந்து அந்த செயினை வர வச்சிருக்காரு. அந்த டிசைன் இவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னா இந்த செயினை இவன் தான் எடுத்திருக்கான் போல, அதனால தான் வரைஞ்சிருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. எங்க இருந்தாலும் தூக்குங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி அந்த தமிழ்ல நமக்கு காட்டுறாங்க. அவர் ஸ்விம்மிங் பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப புவரா பர்ஃபார்ம் பண்றாரு போல. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி கோச்சும் இவரை போட்டு திட்டுறாரு. இவர் ஒரு ஃபீலிங்ல இருக்காரு, அதனால தான் சரியா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. இப்ப கிளம்பலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. அப்பதான் இவங்க விசாரிக்கிறதுக்காக வராங்க. மேடம் நீங்க கேட்ட தமிழ் கிளம்பிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்லிட்டாரு. யாருன்றதை இவங்க பாத்துடுறாங்க. அவனை போய் அமுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துல வச்சு இவனை அமுக்கிடுறாங்க. யாரு என்னன்ற மாதிரிலாம் அவன் கேட்டுட்டு இருக்கான். தெரியாத மாதிரி நடிக்காத, நடடா ஸ்டேஷனுக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. இறந்து போன ரம்யாக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு விசாரிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே ஒரு டைம் லவ் பண்ணதை பத்தி எல்லாம் இவங்களுக்கு தெரிய வருது. சோ இவன் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. உடனே பேச வேணாம், 6 மணி நேரம் அப்படியே வெயிட் பண்ண வைப்போம், அவனுக்குள்ள இருக்க டீமன் வெளியே வரும், அப்ப பேசிக்கலான்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. அவனை 6 மணி நேரத்துக்கு மேல இவங்க வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்காங்க. அவனுமே என்ன எதுக்காக லாக் பண்ணிருக்கீங்க, நான் வீட்டுக்கு போனோம், என் தங்கச்சி தனியா இருப்பா, விடுங்க விடுங்கன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்கான். ஆனா இவங்க கதவை திறக்காம சிசிடிவில அவனை கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் பாக்கெட்ல பபுள் காம் இருக்கிறத பாக்குறான். பபுள் காம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடறான். பபுள் காம சாப்பிட்டானா அவன் டைமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் அவன் இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப டைம் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. அவன் பாட்டுக்கு உள்ள தனியா இருக்கான். தனியா இருக்கவன் அழுக்க வச்சு சவத்துல என்னென்னமோ எழுதிட்டு இருக்கான். அதே மாதிரி மந்திரம் மாதிரி எதையோ சொல்லிட்டு இருக்கான். இவன் என்ன மந்திரத்தை சொல்றான்ற மாதிரி அந்த மந்திரத்தை நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அது சித்தர் மந்திரம் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த தமிழுமே ஒரு டேப்லெட் நான் எடுக்கணும், இல்லனா பிரச்சனை ஆயிடும், டேப்லெட் மட்டுமாவது தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறான். இப்ப இவங்களுமே பேக்ல இருந்து டேப்லெட்டை எடுத்துறாங்க. அது என்ன டேப்லெட்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அதாவது பழசெல்லாம் மறக்கணும்ன்றதுக்காக தான் அவன் டேப்லெட் எடுக்கிறான் போல. இது இல்லீகல் டேப்லெட்டா இருக்கும், இத போய் எடுக்கிறானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அந்த தமிழ் இருக்கான் பாத்தீங்களா, செவத்துல ரம்யாவோட டிராயிங்க வரைஞ்சிட்டு இருக்கான். அந்த ரம்யா இவனை பார்த்து லூசர்னு சொல்ற மாதிரி இவனுக்கு தோணுது. சட்டுன்னு அந்த டிராயிங்க அழைச்சிடறான். என்னென்னமோ இவன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப போனா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன், இப்ப போலான்ற மாதிரி ஹீரோவும் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப உள்ள வந்தவங்க மாத்திரை அவனுக்கு தந்துடுறாங்க. ஆக்சுவலா சிசிடிவில ஒருத்தன் ஓடின மாதிரி பதிவாயிருந்தது பாத்தீங்களா, அது இவன் தான்றது கன்ஃபார்ம் ஆயிருது. கொலை பண்ணிட்டு நீ ஓடும் போது பதிவாயிருக்க, மாட்டிக்கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எது நான் கொலை பண்ணனா, நான்லாம் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ரம்யாவை நீ தான் கொலை பண்ணிருக்க, உன்னோட லவ் அவ ஏத்துக்கலான்றதுக்காக இப்படி பண்ணிருக்கன்னு சொல்றாங்க. அந்த ரம்யாவை மறக்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், திரும்ப எனக்கு ஞாபகம் பத்தி விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். மறக்கிறது ஈஸி தானே அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இல்ல சார் எனக்கு மறக்கிறது ஈஸி இல்ல, சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட சொல்றான். அதாவது இந்த ஸ்டேஷனுக்கு இவங்க கூட்டு வரும்போது சின்ன சின்ன விஷயத்த நோட் பண்ணிருப்பான்ல, அது எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறான். என்ன இவ்வளவு கவனிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோவே இந்த இடத்துல ஆச்சரியப்படுறாரு.
சரி ரம்யாவை பத்தி சொல்லுன்னு கேக்குறாரு. இந்த இடத்துல இவனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் கிளாஸ்மேட்டா தான் ரம்யா இருப்பாங்க. தேர்ட் இயர்ல திடீர்னு ரம்யாவே வந்து இவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. என்னங்க பிராங்க் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி இவன் கேக்குறான். நான் உண்மையில தான் சொல்றேன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம பேசுனது கூட கிடையாது, அதுக்குள்ள எப்படி லவ் கிவ் எல்லாம் அப்படின்ற மாதிரி இவன் கேக்குறான். நம்ம பேசுனது இல்லையா, இதுக்கு முன்னாடி நம்ம 3 வாட்டி பேசியிருக்கோம், நீ தான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பல்ல, யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி அவங்க கிண்டலா சொல்றாங்க. அப்போ உண்மையிலேயே நீங்க என்ன லவ் பண்றீங்களான்னு கேக்குறான். இன்னும் அவனுக்கு புரியல அப்படின்ற மாதிரி இவங்களுமே இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல வச்சு கிஸ் பண்ணிடுறாங்க. இப்ப இவனுமே சில விஷயங்களை யோசிச்சு பார்க்கறான். இவன் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜுக்கு வந்தனோ போட்டோ எல்லாம் எடுத்திருப்பான். அப்ப தெரியாதனமா இவங்க மேல இடிச்சிருப்பான், சாரின்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி லிஃப்ட்ல வச்சு ஒரு வாட்டி இவங்க பேசியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் இவனும் ரீகலெக்ட் பண்ணி யோசிக்கிறான். இவனுக்குமே ரம்யாவை பிடிக்கும், அதனால ரம்யா கூட சேர்ந்து பழகலாம் ஆரம்பிக்கிறான். இவனை பொறுத்த வரைக்கும் அரசு அதிகாரியா மாறணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கும். அதுக்கான எக்ஸாம்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு அகிலான்னு ஒரு தங்கச்சி இருக்க மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. இப்ப படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு எப்ப பாரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் எனக்கு சரியா படல அப்படின்ற மாதிரி தங்கச்சியுமே சொல்றாங்க. அதெல்லாம் கண்டுக்காம இவனுமே அந்த பொண்ணு கூட க்ளோஸா பழகிட்டு இருக்கான். அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு போகணுன்ற மாதிரி ஆசைலாம் இருக்கும். 2 பேருமே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலா அந்த ரம்யா வேலை பார்க்கறாங்கல்ல, அங்க வெளிநாட்டு ஆஃபர் வருது. ஆனா ஆஃபர் கொடுக்கிற ஹெச்ஆர் இருக்கார்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம 2 பேர் சேர்ந்து போயிடலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுல இவங்களுக்கு விருப்பம் இல்லைல்ல, இவங்களுமே கோவமா இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற தமிழ் இருக்கார்ல, அந்த ஹெச்ஆரை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. நீ ஃப்ரீயா விடு தமிழ், நீயும் வெளிநாட்டுக்கு வரனா சொல்லு, நம்ம 2 பேர் வெளிநாட்டுக்கு போலாம், நான் ஹெச்ஆர் கிட்ட பேசி பார்க்கறேன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு பண்ணிருக்கான், இதுக்கப்புறம் அந்த ஹெச்ஆர் கிட்ட பேச போறியா வேணான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இல்ல எனக்கு அந்த வேலை முக்கியம், நான் கண்டிப்பா அவர்கிட்ட திரும்பி பேசதான் போறேன், நம்ம வெளிநாட்டுக்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் தங்கச்சியை யாரு பாத்துக்கிறதுன்னு கேக்குறாரு. ஏன் ஹாஸ்டல்ல விட்டு பாத்துக்கிட்டா என்னன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அப்படிலாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி எனக்குன்னு சில கனவு இருக்கு, ஸ்விம்மிங்ல ஏதாவது பண்ணணும், ஒரு அரசு வேலை வாங்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் ஒரு கனவா, என் கூட வெளிநாட்டுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே பேசுறாங்க. இவரோட கனவை பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. இதனால சண்டை ஏற்பட்டு இவர் அடிச்சிடுறாரு. ஒரு வாரம் பேசாம இருந்தா எல்லாம் சரியாயிடும் நினைச்சேன், ஆனா ஒரு வாரம் கழிச்சு அவ ஒரு பார்ல இருக்கான்ற மாதிரி Facebookல அப்டேட் பண்ணியிருந்தா. அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, அவகிட்ட பேசிடலான்றதுக்காக கிளம்புனன்ற மாதிரி இவன் சொல்றான். இவனுமே அவங்கள பாக்குறதுக்காக அந்த பாருக்கு வந்துடுறான். அந்த பார்ல அவங்க தனியா இல்ல, அந்த ஹெச்ஆர் கூட சேர்ந்த மாதிரி தான் கேக்கெல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. அந்த ஹெச்ஆர் ப்ரொபோஸ் பண்றாரு. இவங்களுமே சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இவனும் பார்த்து ஷாக் ஆயிடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க, வா நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போக பாக்குறான். ஹெச்ஆருமே இவனை தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இவங்க போய் சொல்லிடுறாங்க. இதை கேட்கிற இவர் உடஞ்சு போயிடுறாரு. அப்ப நம்மளை விட்டுட்டு போறதுக்கு முடிவு பண்ணிட்டா போலன்ற மாதிரி சோகமா இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் இந்த இடத்துல ரைடை கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப சட்டுன்னு ஆளுங்கெல்லாம் உள்ள பூந்து எல்லாரையும் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறதுனால இவனையும் லாக் பண்ணிருப்பாங்க. நிறைய பேர் மேல ட்ரக் கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவன் பேர்லயும் ட்ரக் கேஸ ஃபைல் பண்ணிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அது உண்மையான்ற மாதிரி கிராஸ் செக் பண்றாங்க. ஆமா சார், அன்னைக்கு 100 பேருக்கு மேல கேஸ ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இவன் எல்லார பத்தியும் சின்ன சின்ன தகவலை கூட துல்லியமா சொன்னான்ல, அது எப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தோணுது. அதனால ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு வந்து செக்லாம் பண்றாரு. இந்த அளவுக்கு ஞாபக சக்தி ரொம்ப கம்மி பேருக்கு தான் இருக்கும்ன்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிட்டாரு. இவனை பொறுத்த வரைக்கும் ஜாகிங்காக மட்டும் தான் போனேன், ரம்யாவை நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்றான். இவன் ஆள் மனசுக்கு கூட்டு போய் பேசி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. எப்பத்துல இருந்து உனக்கு இவ்வளவு ஞாபக சக்தி இருக்கிறது தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் கேட்கிறாரு. இவன் ஒரு வயசுல நடந்த விஷயத்த சொல்றான். பேரண்ட்ஸ் ஒரு கோயிலுக்கு கூட்டு வந்திருப்பாங்க, கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க போல. அப்பதான் இவன் நடக்க ஆரம்பிச்சிருப்பான். அங்க ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணறுக்குள்ள இவன் விழுந்துடுறான். கிணறுக்குள்ள விழுந்தவன் அங்க இருக்க செடியில ஏடவிடமா மாட்டிக்கிறான். கொஞ்ச நேரத்துல இவன் மூச்செல்லாம் நின்றுது. அப்போ ஒரு ஆமை இருக்குல்ல, இவன் மூக்கு கிட்ட வந்து ஏதோ பண்ணுது. திரும்பி இந்த பையனுக்கு உயிர் வந்துருது. இப்ப கரைக்கு வந்துடுறான். அப்பவும் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. நீ கடவுள்னால திரும்பி வந்திருக்கடா, நீ ரொம்ப ராசியானவன் அப்படின்ற மாதிரிலாம் பையனை கொஞ்சிட்டு இருக்காரு. இவன் ரேண்டமா ஏதாவது கிரிக்கெட் இருப்பான் போல, திரும்பி அந்த செயின் டிசைனை இவன் கிரிக்கெட் இருக்கான். இத பாக்குற ஹீரோ இருக்கார்ல, இந்த டிசைன் எப்படா உனக்கு தெரியும்ன்ற மாதிரி கேக்குறாரு. இவன் தெரியல சார், ரேண்டமா தான் வரைஞ்சன்ற மாதிரிலாம் சொல்றான். இந்த செயின் டிசைன் எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். நான் வெறும் டிசைன் மட்டும் தான் சொன்னேன், செயின்னு சொல்லவே இல்ல. செயின் உனக்கு எப்படா தெரியும்? அப்ப செயின் தெரியும்னா நீ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க, உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. சார் சத்தியமா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனை ஸ்டேஷனுக்கு இழுத்துடுவாங்கன்னு சொல்றாரு. ஆளுங்களாம் இழுத்துட்டு போறாங்க. சார் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் சார், அதுக்கு முன்னாடி தங்கச்சிக்கு மட்டும் கால் போட்டு தாங்க சார், நான் வரலன்னு அவ பயந்துட்டு இருப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். சரி பேசிக்கோன்ற மாதிரி தங்கச்சிக்கு கால் போட்டு தந்துடுறாங்க. அகிலா இன்னைக்கு வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் தங்கச்சி கிட்ட சமாளிக்கிற மாதிரி பேசிடுறான். இப்ப நடந்த விஷயத்த இவங்க கிட்ட சொல்றான். இவன் காரை பார்த்தோன்னே ஏதாவது கிறுக்கலாம் நினைச்சிருப்பான். அப்ப இந்த டிசைன் மனசுக்குள்ள வந்திருக்கும், கிறுக்கி இருப்பான். எப்படி மனசுக்குள்ள வந்ததுன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. எங்கேயாவது பார்த்திருப்பேன் சார், எங்க பார்த்திருப்பேன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் தண்ணிக்குள்ள போனோன்ற மாதிரி சொல்றான். சரி வான்ற மாதிரி இவன் கோச்சிங்
எல்லாம் எடுப்பான்ல அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இவனுமே தண்ணிக்குள்ள போய் தியானம் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். என்ன ரொம்ப நேரமா தண்ணிக்குள்ள இருக்கான்ற மாதிரி இவங்களுமே ஆச்சரியப்படுறாங்க. இப்ப இவனுமே நடந்த விஷயத்தெல்லாம் ரீகலெக்ட் பண்ணி யோசிக்கிறான். மீன் கடை வச்சிருக்க ஒருத்தர் கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டாங்கல்ல, அவர் இப்பதான் ஃபுட்டேஜ கொண்டு வந்து தராரு. இந்த பையன் கரைக்கு வந்துடுறான். சரி தெரிஞ்சதா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவனுமே நடந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த கொலை பண்ண கில்லர் இவன் தான்ற மாதிரி நம்மள நம்ப வச்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலே இவன் ஜாகிங் மட்டும் ஓடுறவனா தான் இருந்திருப்பான். ஜாகிங் ஓடி வந்ததுல மூச்சு வாங்குறதுக்காக ஒரு இடத்துல குனிறான். அந்த இடத்துல தண்ணியோட ரிஃப்ளெக்ஷன்ல இவனுக்கு ஒரு செயின் தெரியுது. பின்னாடி புல்லுல தான் அந்த செயின் மாட்டி இருக்க மாதிரி இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். பெருசா இதை கண்டுக்காம கிளம்பி போயிருப்பான். ஆள் மனசுல அந்த டிசைன் பதிஞ்சிருந்ததுல அதனால தான் வரைஞ்சன்ற மாதிரிலாம் சொல்றான். ஆனா இவன் சொல்றதை ஹீரோவால முழுசா நம்ப முடியல. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் பார்த்ததை எப்படி வரைய முடியும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்பதான் அந்த இடத்தோட ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடைக்குதுல, அதை போட்டு பாக்குறாங்க. உண்மையிலேயே அவன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் பார்த்துட்டு போயிருக்கான். அவன் பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் சைட்ல ஒரு கை வருது. அந்த கை அங்க இருக்க செயினை எடுக்குது. அங்க உண்மையிலேயே செயின் விழுந்திருக்கு. அந்த கை அந்த செயினை எடுக்குது. இவன் கில்லர் இல்ல, வேற யாரோ கில்லர்ன்றத புரிஞ்சுக்கிறாங்க. கில்லரை இவன் பார்த்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஏன்னா கில்லரை பத்தி புட்டு புட்டு வச்சிருப்பான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவன் மூலியமா தான் இந்த கேஸை சால்வ் பண்ணோம் போலன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இப்ப ஹீரோவா அந்த பையனை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. தங்கச்சி யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவன் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்ல, அது சம்பந்தமா பேசுறதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எழுப்புனாலும் அவர் எந்திரிக்க மாட்டாரு. வீட்டுல பார்த்தா அம்மா அப்பா போட்டோவை வரைஞ்சுதான் வச்சிருக்காங்க. அம்மா அப்பா போட்டோ இல்ல, அண்ணன் தான் பார்த்ததை வச்சு வரைஞ்சிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் தங்கச்சி சொல்றாங்க. இவங்க அங்க இருக்க எல்லா பொருளையும் பார்த்துட்டு இருக்கும் போது அவனுமே கண் முழிச்சிடறான். இங்க எதுக்காக திரும்பி வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கோவப்பட்டு இருக்கான். இந்த கேஸ்ல நீதான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஹீரோ கேக்குறாரு. தப்பு செய்யாத போதே உள்ள லாக் பண்ணி வச்சிருந்தீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா, அதெல்லாம் பண்ண முடியாது, கிளம்புங்கன்ற மாதிரிலாம் அந்த பையன் சொல்றான். இப்பதான் ஹீரோ சில விஷயங்களை சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஹீரோ மும்பைல இருக்கும் போது இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்துல என்னோட பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் போட்டோவை காமிச்சிட்டு இருக்காரு. இங்கதான் நமக்கு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவர் பொண்ணு பேரு பிரியா அப்படின்றது. அன்னைக்கு தான் காலேஜுக்கு முதல் டேவா போயிருப்பாங்க. அப்ப பிரியாவோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. பிரியாவை முத நாளே ரேக் பண்றாங்க, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. பொண்ணை தைரியமா தான் வளர்த்திருக்கோம், அவ ஃபேஸ் பண்ணிப்பான்ற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா அங்க இருக்க ஒருத்தன் இருக்கான்ல, ஏற்கனவே கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருப்பான். அதே மீறியும் இந்த பொண்ணு கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசுறான். என்ன லவ் பண்றேன்னு சொல்லு, உன்னை விடுறன்ற மாதிரிலாம் கெலாட்டா பண்ணிட்டு இருக்கான். இவனை எங்கேயோ பார்த்திருக்குமேன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அவனோட ஹேர் ஸ்டைல்லாம் கொஞ்சம் மாத்தி பாக்குறாரு. அப்பதான் ஒரு ரவுடிய அடையாளத்தை மாத்தி இப்ப காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கான்றது இவருக்கு தெரியுது. என் பொண்ணு கிட்ட போனை கொண்டு போன்னு சொல்லிட்டாரு. அவங்களுமே கொண்டு போயிருந்தாங்க. உன் பின்னாடி இருக்கவன் அக்யூஸ்டுமா, இந்த கேஸுக்காக அவனை தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதை கேட்கிற அவனுமே பயந்து வேகமா அங்க இருந்து ஓடிடுறான். நீ இவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருமா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. நீ இருக்கும் போது எனக்கு என்னப்பா கவலை, நீ இருக்கும் போது எனக்கு யாரை பார்த்தா பயம் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றா. இதுல இருந்து சில நாள்ல பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இறந்து போயிருப்பா, உடம்பு முழுக்க கருப்பா மாறி இருக்கும். ஒண்ணுமே இவருக்கு புரிய மாட்டேங்குது, யார் இதை பண்ணிருப்பா, எல்லாரையும் நம்ம வேட்டையாடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. இந்த மாதிரி இல்லீகல் வேலை எல்லாம் பண்றதுக்குனே ஒரு குரூப் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரா இவரும் காலி பண்ணிட்டாரு. என்கவுண்டர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஏதோ ஒரு ரவுடியை தேடி இவர் ஒரு இடத்துக்கு வராரு. அப்ப பின்னாடி இருந்து யாரோ இவருக்கு ஒரு ஊசியை போடுறாங்க. அதுதான் பிளாக்கா மாத்திர ஊசியா இருக்கும். யாரு என்னன்னு பாக்குறதுக்குள்ளேயே இவர் மயக்கம் போட்டிருப்பாரு. இவர் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா பிளாக்கா மாறிட்டு இருக்கு. சீக்கிரமா ஆளுங்க பாத்துறாங்கல்ல, அதனால தான் பாதி மாறி இருக்கும் போதே இவரை காப்பாத்தி இருப்பாங்க. இதெல்லாம் கேட்கிற இந்த பையனும் நான் ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி ஏத்துக்கிறான். உன்னோட இடத்துல இதுக்கப்புறம் வேணாம், நான் வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஏன்னா இப்ப இது அபிஷியல் வேலையா மாறிடுச்சுல, அதனால தான் அது சார்ந்த ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இந்த பையனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வேலை வேணும் தானே நினைச்சிட்டு இருக்கான். உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் போலீஸ் டீமுக்கு வந்தா நல்லா இருக்கும், என் சைட்ல இருந்து ரெக்கமெண்டேஷன்லாம் பண்றேன், நீ எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் கிட்ட சொல்லிட்டாரு. இந்த பையனுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். இப்ப தண்ணிக்குள்ள போயிடுறான். மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். எப்பவுமே இவன் லைட்டா பார்த்த விஷயத்தை டீடைலா பார்ப்பான். இப்ப இவன் பார்க்காத விஷயத்தை பார்க்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஆந்தியை ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துக்கு போறான். ஆந்த அந்த கில்லரோட ஆந்த போல கரெக்டா அவன் காருக்கு பக்கத்துல போயிருது. அந்த காரை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவனுமே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அந்த காருக்குள்ள உட்காந்து தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கான். கில்லர் ஃபேஸை மறைச்சிருக்கிறதுனால கில்லர் யாருன்றது இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. கில்லர் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்றான். அவன் வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்கு வெளியே சிலுவை படம் போட்டிருக்கிறத இவன் கவனிக்கிறான். மேற்கொண்டு போலான்னு நினைச்சா அந்த ஆந்தை இவனுக்கு பக்கத்துல வருது. இவன் பயந்து கண் முழிச்சிடுறான். அந்த கார் இந்த ரூட்ல எல்லாம் போச்சுன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். ஆனா இவங்களால இதை சுத்தமா நம்ப முடியல. இவங்களுமே அவன் சும்மா சொல்றான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆளுங்களை செக் பண்ண சொல்றாங்க. செக் பண்ண ஆளுங்க இருக்காங்கல்ல, சார் அவன் சொன்னது உண்மைதான் சார், அந்த கார் இந்த இடத்துல எல்லாம் போயிருக்குன்ற மாதிரி சிசிடிவியை காட்டுறாங்க.
ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த வீடு எங்க இருக்குன்றதை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் ஃபேண்டசியா இருக்குல்ல, இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட கேக்குறாரு. நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கதான் செய்யுது, அந்த மாதிரில ஒரு விஷயமா இருக்கும்ன்ற மாதிரி டாக்டருமே சொல்றாரு. இந்த பையனுமே ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்றான். அப்பாவோட பழைய ஓலைச்சுவடிலாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். இவன் சின்ன பையனா இருக்கும் போது அப்பா இந்த மாதிரிலாம் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாரு. எல்லாராலையும் பண்ண முடியாது, சிலரால மட்டும் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் நம்மளால பண்ண முடிஞ்சிருக்க போலன்ற மாதிரிலாம் இந்த பையன் யோசிக்கிறான். அந்த கில்லர் கிட்ட ஆந்தை இருக்குன்னு தெரியுது, அதே மாதிரி கில்லர் எந்த ஏரியால இருக்கான்னு தெரியுது. அதனால இவங்க அந்த ஏரியால குப்பை எடுக்கிறவங்களா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. யாராவது ஆந்திய பாத்தீங்களா, பாத்தீங்கன்னா சொல்லுங்க, 500 ரூபாய் தரோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாருமே பார்த்தோன்ற மாதிரி பொய்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு தாத்தாவும் பேத்தியும் மட்டும் எதுவுமே பண்ணாம அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க. அந்த பேத்தியை பொறுத்த வரைக்கும் கண் பார்வை தெரியாது, ஆனா நான் ஆந்தியோட சத்தத்தை கேட்டேன்னு சொல்றா. இவ சொல்றதை கேட்கும் போது ஹீரோக்கு நம்புற மாதிரி தோணுது. அந்த இடத்துக்கு கூட்டு போக முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. கூட்டு போறேன்ற மாதிரி இந்த பொண்ணு ஏத்துக்கிறா. இந்த பகுதியில தான் கேட்டேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அந்த பகுதியை சுத்தி முத்தி இவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த பையன் சிலுவை போட்ட வீட்டுல தான் அவன் இருக்கான்னு சொன்னான் பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு சிலுவை போட்ட வீடை இவர் பார்த்துடுறாரு. இந்த வீட்டோட ஓனரை பத்தி விசாரிங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த வீட்டை தான் பாத்தியன்னு அந்த பையன் கிட்ட கேக்குறாரு. அவனும் ஆமான்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிடுறான். இப்ப பிராக்டிஸ்க்காக போறவன் கபோர்ட சரியா சாத்தாம போயிடுறான். இந்த விஷயத்த கோச் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறாரு. எதனால இந்த மாதிரி பாக்குறாருன்னு கிளியரா தெரியல. ஆக்சுவலா புரோக்கரை கூட்டு வந்துடுறாங்க. இந்த வீட்டோட ஓனர் வெளிநாட்டுல இருக்காரு. புரோக்கர் தான் ஆளுங்களுக்கு முடிச்சு தருவாரு போல. வாடகை அதிகமா தந்ததுனால நான் தான் முடிச்சு தந்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் ஃபேஸ் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் ஃபேஸ நான் ஒரு வாட்டி கூட பார்த்தது இல்ல, எப்பவுமே மூடி தான் வச்சிருப்பான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. 2 வாரத்துக்கு முன்னாடியே திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவன் கிளம்பிட்டான் அப்படின்ற மாதிரி புரோக்கர் சொல்லிட்டாரு. சரி வேற ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி இவங்க தேடி பாக்குறாங்க. ஏதோ ஒரு பேப்பர் கிழிச்சு போட்ட மாதிரி தான் இவங்களுக்கு கிடைக்குது, பெருசா எதுவும் கிடைக்கல. இப்ப இவனுமே பிராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு போனை எடுக்கலாம்னு பாக்குறான். கபோர்ட்ல வச்ச போனு காணாம போயிருக்கு. யார் எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப வீட்டுக்கு வரும்போது தங்கச்சி இன்னும் வரலன்னு தெரிய வருது. இப்ப பக்கத்து வீட்டு பையன் கிட்ட எல்லாம் விசாரிக்கிறான். கால் பண்ணி பார்க்கலாம்னா இவன் கிட்ட போன் இல்லல்ல. பக்கத்து வீட்டு பையனோட அப்பா இருக்கார்ல, இதை யூஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி அவர் போனை தராரு. இவன் என்ன பண்றானா உடனே அந்த லேடி அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்றான். என் தங்கச்சி இன்னும் வீட்டுக்கு வரல, எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்றான். சரி தங்கச்சி கடைசியா என்ன Dress போட்டிருந்தா அப்படின்றதெல்லாம் இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் பிராக்டிஸ் முடிச்சுட்டு ஃப்ரெண்டோட ஹாஸ்டலுக்கு தான் போயிருப்பாங்க. அண்ணனுக்கு ட்ரை பண்ணலான்னு பார்த்தா லைன் கிடைக்கவே மாட்டேங்குது. இங்க டவர் கிடைக்காது, வெளியே தான் போனோன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. நான் இன்னும் வரலன்னு என்னோட அண்ணன் பயந்துட்டு இருப்பாரு, அதனால நான் வெளியே போய் கால் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி இவங்களுமே நைட்டு நேரம் அந்த கேம்பஸை விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. இப்ப லேடி அசிஸ்டன்ட்டா உன்னோட தங்கச்சிக்கு லவ் கிவன் ஏதாவது இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. என் தங்கச்சி யாரையும் லவ் பண்ணல, ஒருத்தன் என் தங்கச்சி பின்னாடி சுத்தி சுத்தி வந்தான், அவ்வளவுதான் எனக்கு தெரியும்னு சொல்றாரு. இப்ப டயர்ட்ல இருக்க தமிழ் ஒரு ஸ்டேஜ்ல தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. கில்லர் அன்னைக்கு நைட்டு ஒரு கொலை பண்றான். ஒயிட் கலர் Dress போட்டிருக்க யாரையோ தான் கொலை பண்றான். தங்கச்சியை கொலை பண்றானா என்னன்னு தெரியல. காலையில சமயம் உடனே ஒரு ஸ்பாட்டுக்கு வான்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. இவனுமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இருக்கான். கில்லரால அடுத்த லேடி கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஒயிட் கலர் Dress போட்ட மாதிரி தானே பாடி கிடைச்சிருக்கு, அதனால தான் தமிழை வர சொல்லியிருக்காங்க போல. வந்த தமிழுமே தங்கச்சி தான் இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஈல்ஸை பார்த்தவர் இது என்னோட தங்கச்சி இல்லைன்னு சொல்றாரு. என் தங்கச்சி இந்த மாதிரிலாம் ஈல்ஸ் போட மாட்டான்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் இறந்து போனது யாருன்றத போலீஸுங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இறந்து போனவங்க பேரு ஷாலினி அப்படின்றது அவங்க ஸ்கின் டாக்டரா இருப்பாங்க. அவங்களோட சோசியல் மீடியால கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களை கிண்டல் பண்ணி போஸ்ட் போட்டிருக்கான். இப்ப தமிழுக்கு தங்கச்சி கிட்ட இருந்து கால் வருது. உடனே இவருமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. அண்ணா நைட்டு முழுக்க உனக்கு கால் பண்றதுக்கு ட்ரை பண்ண, வெளியெல்லாம் போய் கூட ட்ரை பண்ண, ஆனா உனக்கு போன் ரீச்சே ஆகலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சாரின்ற மாதிரி அண்ணா சொல்றாரு. இன்னும் கில்லரை ரீச் பண்ண முடியல, அதை பத்தி ஹீரோவோட அசிஸ்டன்ட் இந்த பையன் கிட்ட சொல்றாரு. நான் வேணா திரும்பி ட்ரை பண்ணவா, இன்னும் உள்ள போய் பார்க்கவான்ற மாதிரி கேக்குறான். இல்லப்பா அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத, ஹீரோ ஏதாவது சொன்னார்னா மட்டும் பண்ணு, நீயே எதுவும் பண்ணாதன்ற மாதிரி சொல்றாரு. இந்த பையன் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். ஹீரோ இருக்கார்ல, அந்த டாக்டர் ஷாலினியை பத்திலாம் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கிறது மூலியமா ஏதாவது புதுசா க்ளூ கிடைக்கும்னு நினைக்கிறாரு. டாக்டர் ஷாலினி இறந்து போன இடத்துல நம்ம தங்கச்சி இறந்து போயிருந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவனுமே சட்டுன்னு எந்திரிச்சிடுறான். கண்டிப்பா நம்ம உள்ள போய் இன்னும் தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். நான் பிராக்டிஸ்க்கு கிளம்புறேன்ற மாதிரி தங்கச்சி கிட்ட சொல்றான். காலையில உனக்கு மேட்ச் இருக்கு, சீக்கிரமா வந்துருன்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. இப்ப இவனுமே பிராக்டிஸ் எடுக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறான். அங்க இருக்கவர்கிட்ட காசு தந்துதான் இவன் உள்ள போய் தண்ணிக்குள்ளலாம் இருப்பான் போல. அந்த நபருக்கு கமிஷன் மாதிரி கொஞ்சம் காசை தந்துடுறான். ஏற்கனவே கில்லர் வீடு வரைக்கும் போயிருப்பாரு, ஆந்தியை பார்த்து பயந்துருப்பாரு. இந்த வாட்டி ஆந்தியை விரட்டி விட்டுறாரு. மேற்கொண்டு போனோன்றபடி அந்த கில்லரோட வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா கில்லர் மாஸ்க கழட்டாம தான் இருக்கான். என்ன இவன் கழட்டாம இருக்கான்றபடி இவரும் பார்த்துட்டு இருக்காரு. கில்லர் இருக்கான்ல, ரம்யாவோட போட்டோவை அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். அடுத்ததா டாக்டர் ஷாலினியோட போட்டோவை அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். மூணாவதா வேற ஒரு பொண்ணோட போட்டோவை அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான்.
இது யாரு அப்படின்ற மாதிரி இவனுமே அந்த போட்டோவை கவனிச்சிட்டு இருக்கான். எப்படியாவது கில்லர் ஃபேஸ பாத்துறலான்ற மாதிரி இவன் ரொம்ப நேரம் இந்த இடத்துல இருக்கான்ல, இந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறான். அந்த வழியா வந்த அண்ணனுமே பாக்குறாரு, அச்சச்சோ என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி தண்ணிக்குள்ள இருந்து இவனை தூக்குறாரு. மூச்சு பேச்சு இல்லாம இருக்கான். அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க. தங்கச்சிக்கு தகவல் கொடுத்துடுறாங்க. ஹீரோக்கு தங்கச்சி தகவல் கொடுக்குறாங்க. நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம இப்படி பண்ணிருக்கான்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. உயிருக்கு எந்த ஆபத்தும் வரல, இப்ப அவர் ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருக்காரு. அந்த சமயம் கோச் இந்த இடத்துக்கு வராரு. சரி அவன் பேக்கையும் போனையும் விட்டு போயிட்டான், தந்துட்டு போறதுக்காக தான் வந்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் எதுக்காக முதல்ல போன் எடுத்தாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை பத்திரமா இருக்கட்டும் கூட எடுத்து வச்சிருக்கலாம். இந்த பையன் படுத்துட்டு இருக்கும் போது தங்கச்சி சொன்னது ஞாபகம் வருது. காலையில உனக்கு மேட்ச் இருக்குன்னு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப அது ஞாபகம் வந்தோடனே இவன் சட்டுன்னு எந்திரிச்சு இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப முழிச்ச தங்கச்சியும் அண்ணன் எங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. என் அண்ணன் காணோன்ற மாதிரி போலீஸுங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இவன் ஆட்டோல போயிட்டு இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. மேட்சுக்காக தான் போயிட்டு இருக்கான் போலன்ற மாதிரி ஹீரோவா அந்த இடத்துக்கு வராரு. தமிழ் வரலையான்ற மாதிரி அங்க இருக்க லேடி கேக்குறாங்க. அவன் பிராக்டிஸ்க்கே ஒழுங்கா வரது இல்ல, நீங்க அவன் பேரை தூக்கிருங்கன்ற மாதிரிலாம் கோச் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா தமிழ் இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாரு. ஹீரோவும் லாங்ல இருந்து ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லிட்டாரு. இப்ப நீச்சல் போட்டி ஆரம்பிக்குது. இவன் இருக்கான் பாத்தீங்களா, செம்ம வேகமா அடுத்த கரைக்கு வந்துடுறான். இந்த மேட்ச்ல ஜெயிக்கவும் செஞ்சிடறான். சூப்பரா பண்ண அப்படின்ற மாதிரி கோச்சும் தட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ரம்யா இவனை விட்டுட்டு போனதுனால சோகத்துல இருந்திருப்பான். அதை விட்டு இப்ப வெளியே வந்துட்டான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவன் கனவுல பார்த்தான்ல, அதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த லேடியோட ஃபேஸ் இப்படிதான் இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் அந்த லேடியை வரைஞ்சு காட்டுறான். அந்த கில்லர் இவங்க ஃபேஸை கிறுக்கிருப்பான். இவங்க அடுத்த டார்கெட்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ இதை எங்கேயோ பார்த்திருக்கனே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த வீட்ல ஒரு பேப்பர் கிடைச்சது இல்ல, அது இந்த பேப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த மேகசினை திவாகரை விசாரிக்க போகும்போது பார்த்திருப்பாரு. திவாகர் கிட்ட அந்த மேகசினை பத்தி கேட்கிறாரு. அந்த மேகசினுக்காக நான் தான் சார் போட்டோ எடுத்தேன், அவங்க பேரு வெண்ணிலா அப்படின்ற மாதிரி டீடைல் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த கில்லரோட அடுத்த டார்கெட் வெண்ணிலான்றது தெரிஞ்சிருச்சுல, வெண்ணிலாவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி இவங்க முடிவு பண்றாங்க. இப்பதான் படத்தோட ஸ்டார்டிங் சீனோட கனெக்ட் பண்றாங்க. வெண்ணிலா அவங்க வீட்டை விட்டு பைக் எடுத்து கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே தெரியாம அவங்கள பார்த்துட்டு இருக்கணும், பாதுகாக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வெண்ணிலா சினிமாக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டுடியோக்கு தான் இப்ப போயிட்டு இருக்காங்க. இவருமே லேடி அசிஸ்டன்ட் கிட்ட கேமராவை அவங்க மேல செட் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களோட ஷால்ல தெரியாம இவங்களுமே கேமராவை மாட்டி விட்டுறாங்க. இந்த ஸ்டுடியோல ராஜேஷ்னு ஒரு டைரக்டர் இருப்பாரு. அவர் பிவி சிந்துவோட ஆட்டோபயோகிராஃபியை படமா எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. அதுக்காக முதல்ல இவங்கள தான் கேஸ்ட் பண்ணிருப்பாரு. ஆனா இப்ப இந்திக்கார பொண்ணை கேஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்காரு. இதனால வெண்ணிலாவும் பயங்கர கோவமா இங்க இருக்க ஒரு பொண்ணு கிட்ட பேசுறாங்க. அந்த இந்திக்கார பொண்ணுக்கு டார்க் மேக்கப் கூட போட்டுக்கலாம், அவங்கள நடிக்க வைக்கலாம்ன்ற மாதிரி டைரக்டர் முடிவு பண்ணிருக்காரு போல. டைரக்டரை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வெண்ணிலா வெயிட் பண்றாங்க. விஷயம் எல்லாத்தையும் ஹீரோ கவனிக்கிறாருல, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப வெண்ணிலாவும் ராஜேஷை இந்த இடத்துக்கு வர வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் என்ன வச்சுதான் டெஸ்ட் ஷூட் எடுத்தீங்க, எல்லாம் கரெக்டா இருக்குன்னு தானே சொன்னீங்க, திடீர்னு எதுக்காக ஆளை மாத்துறீங்க, ப்ளீஸ் சார் எனக்கு இந்த வாய்ப்பை தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சினிமானா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், ப்ரொடியூசர்ஸோட சாய்ஸ் அந்த பொண்ணா இருக்கா, நான் என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா உண்மையில இவர் தான் இவ வேணாம், அந்த இந்திக்கார பொண்ணை வச்சு பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப வெண்ணிலாவும் சோகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. வெண்ணிலா நடந்து போயிட்டு இருக்கிறத அந்த இந்திக்கார பொண்ணு பாத்துறாங்க. டெஸ்ட் ஷூட்டுக்காக சில சீன்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த சீன்ல இந்த பொண்ணு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா, இவகிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த இடத்துக்கு வந்துருங்க, எனக்கு கொஞ்சம் நீங்க சொல்லித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. வெண்ணிலாவும் சரின்னு ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. சான்ஸ் கிடைக்கலன்னு கோவமா தான் இங்க இருந்து கிளம்புறாங்க. லேடி அசிஸ்டன்ட்டும் வெண்ணிலாவை ஃபாலோ பண்ணும்போது கோட்டை விட்டுறாங்க. இத பத்தி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இதனால ஹீரோ இருக்கார்ல, உடனே தமிழுக்கு கால் பண்ணிட்டாரு. தமிழ், வெண்ணிலாவோட வீடு இந்த அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கு, உடனே அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போ, அவங்க வந்துட்டாங்களா இல்லையான்னு பார்த்து சொல்லுன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவரும் அபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. சரி வீடு பூட்டி தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. சரி அங்கேயே வெயிட் பண்ணுன்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப வெண்ணிலாவோட போனை வச்சு வெண்ணிலா எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த இந்திக்கார பொண்ணு வீட்டுல பார்ட்டி இருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல தான் வெண்ணிலாவோட டவர் காட்டுது. இவங்களுமே சாதாரணமா பார்ட்டிக்கு வந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க வெண்ணிலா எங்க இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இருக்கார்ல, இந்த இடத்துல வச்சு திவாகரை பாக்குறாரு. திவாகர் தான் போட்டோ எடுத்தன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நீ தானே அந்த வெண்ணிலாவை போட்டோ எடுத்ததா சொன்ன, எப்படிப்பா போட்டோ எடுத்தன்ற மாதிரி கேட்கிறாரு. இவர் டீட்டெயிலா அந்த சம்பவத்தை சொல்லிட்டாரு. அந்த வெண்ணிலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்த்திருப்பாங்க. பார்க்க அழகா இருக்க மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்கும். டஸ்கியா அழகா இருக்கீங்க, போட்டோ மட்டும் எடுத்துக்குவான்னு பர்மிஷன் கேட்கிறாரு. சரின்ற மாதிரி அவங்க ஏத்திருப்பாங்க. இவர் எடுத்த போட்டோவை இவரோட டைரக்டரான ராஜேஷ் கிட்ட காமிச்சிருப்பாரு. ராஜேஷ்க்கு ரொம்ப பிடிச்சிருது. பிவி சிந்து வச்சு படம் எடுக்க போறேன், டெஸ்ட் ஷூட்டுக்கு நீங்க நடிச்சு தர முடியுமான்னு கேக்குறாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே நடிச்சுலாம் தந்திருப்பாங்க. இதுக்காக நிறைய போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிற நிலைமை வந்திருக்கும்ல, அது எல்லாத்தையுமே இந்த திவாகர் தான் பண்ணிருப்பாரு. அதனால அவளுக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல சார், ஒரு நாள் என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு.
திவாகர் நான் உன்னை லவ் பண்றேன்னு ப்ரப்போஸ் பண்றாங்க. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நான் உன்னை அந்த மாதிரி கண்ணோட்டத்துல எல்லாம் பார்த்தது இல்ல, சாரின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுறது. இவங்களுமே ப்ரப்போஸ் பண்ணி இவருக்கு ஒரு செயின் தரலாம்னு நினைச்சிருப்பாங்க. பரவாயில்ல, இந்த செயினை என்னோட கிஃப்டா வச்சுக்கோன்ற மாதிரி தந்திருப்பாங்க. இந்த செயினை தான் இவரோட கேர்ள் ஃபிரெண்டான ரம்யாக்கு இவர் தந்திருப்பாரு. வெண்ணிலா வீடு பூட்டி இருக்குன்ற மாதிரி தானே தமிழ் வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா டெலிவரி பாய் வரான். டெலிவரி பாய் கிட்ட இருந்து 2 பேர் ஃபுட்டை வாங்குறாங்க. அப்ப உள்ள ஆளுங்க இருக்காங்க போலன்னு இவர் யோசிக்கிறாரு. சரி உள்ள போலான்ற மாதிரி உள்ள வராரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, பின் வழியா இவனை அட்டாக் பண்ணிடுறாங்க. இவன் அந்த டப்பால போட்டு லாக் பண்ணுங்கடான்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாரு. அங்க இருக்க ஒரு தண்ணி டப்பாக்குள்ள போட்டு இவங்க லாக் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, டாக்டர் ஷாலினி உனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. நல்லா தெரியும், டைரக்டரோட ஃப்ரெண்டு தான் அவங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அவங்கள பாக்குறதுக்காக டைரக்டர் அடிக்கடி போவாரு. ஒரு நாள் வெண்ணிலாவையும் இவர் கூட்டு போவாரு. வெண்ணிலா கொஞ்சம் கருப்பா இருக்காங்கல்ல, வெள்ளையா மாத்துறதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் தர சொல்லியிருப்பாரு. அந்த லேடி டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட்லாம் தந்திருப்பாங்க. இதுல பிஃபோர் ஆஃப்டர் போட்டோ இருக்கு பாருங்கன்ற மாதிரி திவாகர் தராரு. இவருமே வாங்கி பாக்குறாரு. இப்ப அந்த 3 பேரை காட்டுறாங்க. தமிழ் இறந்து போயிருப்பாரு. துண்டு துண்டா வெட்டலான்ற மாதிரி அந்த டப்பாவை ஓபன் பண்றாங்க. ஆனா இவர் தான் ரொம்ப நேரம் மூச்சை பிடிப்பார்ல, சட்டுன்னு இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. பிஃபோர் போட்டோவை பாக்குற ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. எங்கேயோ இந்த பொண்ணை பார்த்திருக்குமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல சண்டை போட்டு முடிச்ச தமிழ் இருக்கார்ல, இங்க இருக்க லேப்டாப்லாம் செக் பண்றாரு. அதுல வெண்ணிலா வேற மாதிரி இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இப்போ உடனே ஹீரோக்கு கால் பண்றாரு. சார் வெண்ணிலா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் வரைஞ்சதும் அவர் சொல்றதும் மேட்ச் ஆகுது. இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்திருக்கமேன்னு யோசிக்கிறாரு. ஆக்சுவலா பொண்ணுக்கு ராகிங் நடந்ததுல அந்த இடத்துல தான் இந்த வெண்ணிலாவை பார்த்திருப்பாரு. அங்க ராகிங் பண்ணவனுக்கு ஏற்கனவே ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தாங்கல்ல, அந்த கேர்ள் ஃபிரெண்ட் தான் வெண்ணிலாவா இருந்திருப்பாங்க. சீனியர் உங்களுக்கு ஏற்கனவே கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்கன்னு பிரியா சொல்லியிருப்பாங்க. அவளை பார்த்தா கேர்ள் ஃபிரெண்ட் ஃபீலிங்கா வருது, சும்மா தான் அவ கூட ஒன்னா இருக்கான்ற மாதிரி அந்த சீனியர் சொல்லியிருப்பான். அதெல்லாம் அந்த பொண்ணு கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பா. பொண்ணை இப்படி யாரு மாத்துனதுன்ற மாதிரி விசாரணை பண்ணார்ல, அப்ப பின்னாடி இருந்து ஊசியை போட்டிருப்பாங்க. வெண்ணிலாவோட ஆளுங்க ஊசியை போட்டிருப்பாங்க. வெண்ணிலாவும் கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. பிரசன்ட்ல இந்திக்கார பொண்ணு இருக்காங்கல்ல, வெண்ணிலா எங்க கிளம்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பக்கத்துல இருக்க பீச்ல தான் இருக்கேன், வரீங்களா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வெண்ணிலா சொல்றா. நான் உடனே வரேன்ற மாதிரி இந்த பொண்ணு இருக்காங்கல்ல வெளியெல்லாம் போயிட்டு இருக்காங்க. வெளியே வரவங்கள கருப்பா மாத்தணும்ன்ற மாதிரி வெண்ணிலா யோசிக்கிறா. இவங்க வெளியே வரும்போது குத்துறதுக்காக வரா. அதுக்குள்ள ஹீரோ இருக்கார்ல, இந்த வெண்ணிலாவை ஷூட் பண்ணிடுறாரு. வெண்ணிலா கொஞ்சம் கொஞ்சமா உயிரை விட்டுட்டு இருக்காங்க. வெண்ணிலா எதனால இதை பண்ணாங்க அப்படின்றத ஆளுங்க கிட்ட சொல்றாரு. வெண்ணிலாவும் பாய் ஃப்ரெண்டும் இல்லீகல் வேலை பண்ணவங்களா இருப்பாங்க. அடையாளத்தை மாத்தி தான் மும்பைல இருக்க ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. பாய் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டான்ல, அதனால இவங்களுக்கு பயங்கரமா கோவம்லாம் வந்திருக்கும். வெள்ளையா இருக்கவங்கள கருப்பா மாத்துறதுக்காக இவங்க ஒரு மருந்தை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. எலிய வச்செல்லாம் டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட பொண்ணை கருப்பா மாத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க தான் கருப்பா மாத்தி சாவடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பாய் ஃப்ரெண்டும் ஓவரா பேசினால, பாய் ஃப்ரெண்டையும் இவங்க கூட ஒன்னா இருக்கும் போது பாய் ஃப்ரெண்டையும் அந்த மாதிரி சாவடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடையாளத்தை மாத்தி சென்னைக்கு வந்திருப்பாங்க. ஒரு பார்மசில வேலை பார்த்திருப்பாங்க. அப்பதான் திவாகர் பார்த்திருப்பாரு. இவங்கள போட்டோஸ் எடுக்கிறன்ற மாதிரி பர்மிஷன் வாங்கி போட்டோஸ் எடுத்திருப்பாரு. லவ் பண்ற மாதிரி தான் இவங்க கிட்ட பழகி இருப்பாரு. அதனால தான் இவங்க ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அவர் ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு. இது இவங்களுக்கு கோவத்தை வர வச்சிருக்கும். கொஞ்ச நாள்ல திவாகர் வேற யாரையோ லவ் பண்றது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதுதான் ரம்யாவா இருப்பாங்க. ரம்யாக்கு இவங்க தந்த செயின் எல்லாம் தந்திருப்பாரு. கோவத்துல ரம்யாவை காலி பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. ரம்யாவை அந்த மாதிரி கருப்பா மாத்தி காலி பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு பதிலா வேற ஒரு பொண்ணை படத்துல போட்டுட்டாங்கல்ல, அதனால அந்த பொண்ணு மேலேயும் கோவம் இருக்கும், அந்த டைரக்டர் மேலேயும் கோவம் இருந்திருக்கும். இதை தாண்டி டாக்டர் எதுக்காக கொண்டாங்கன்னு இப்பதான் தெரிய வருது. டாக்டர் இருக்காங்கல்ல, இவங்க போட்டோ வச்சு பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணி போட்டிருப்பாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்னு இவங்க கேட்டிருப்பாங்க. உண்மையில இதுக்கு முன்னாடி கருப்பா தானே இருந்த, அப்புறம் என்னன்ற மாதிரி அவங்க தெனாவட்டா பேசியிருப்பாங்க. இவங்க நேரத்தை யாராவது கிண்டல் பண்ணி பேசினாங்கன்னா கோவப்பட்டு இவங்க இப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. ஆனா எப்படி பார்த்தாலும் சரி, பிரியாவை இவங்க சாவடிச்சதுல ஒரு லாஜிக்குமே கிடையாது. இந்த படத்துல சமுத்திரக்கனிக்கு என்ன வேலைன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். நம்ம சமுத்திரக்கனியை சந்தேகம் பண்ணோன்றதுக்காக தான் அந்த டிஜிபி ரோலுக்கு அவரை போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங் காமிச்ச இன்ஸ்பெக்டரை சந்தேகம் பண்ணோன்றதுக்காக தான் கொஞ்சோண்டு சீனுக்கு அவரை போட்டிருப்பாங்க. கோச்சையும் நம்ம சந்தேகம் பண்ணோன்றதுக்காக தான் கோச்சை கொஞ்சம் வித்தியாசமா காமிச்சிருப்பாங்க. கில்லரோட அடுத்த டார்கெட் வெண்ணிலான்னு நம்மள நம்ப வச்சிருப்பாங்க. வெண்ணிலா விரக்தியில தான் அவங்க போட்டோவை அவங்களே கிறுக்கி இருப்பாங்க. ஆனா பாக்குறவங்களுக்கு என்ன தோணும், வெண்ணிலா தான் அடுத்த டார்கெட் போலன்னு தோணும்ல, அந்த மாதிரி தான் நம்மள நம்ப வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.